அண்மை செய்தி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். பாலகிருஷ்ணன், வணக்கம். செப்டம்பர் 17 மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சொத்துக்களை மீட்கவும், மீனாட்சியம்மன் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் கோரிய வழக்கில் கோவிலின் குடமுழுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த வழக்கில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றால், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உட்கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும், கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் வீரவசந்தராயர் பணிகள் முடிவடையும் உள்ள நிலையில் உள்ளன. புதிய நவீன சமையலறை அமைப்பதற்கான பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் பணிகள் நிறைவடைந்துவிடும். கோவிலின் குடமுழுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆக்கிரமிப்புகள் முறையாக அகற்றப்படவில்லை, தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் வசூலிக்கப்பட வேண்டிய தொகை வசூலிக்கப்படாமல் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். அண்மை செய்தி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். பாலகிருஷ்ணன், வணக்கம். செப்டம்பர் 17 மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சொத்துக்களை மீட்கவும், மீனாட்சியம்மன் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் கோரிய வழக்கில் கோவிலின் குடமுழுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த வழக்கில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றால், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உட்கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும், கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் வீரவசந்தராயர் பணிகள் முடிவடையும் உள்ள நிலையில் உள்ளன. புதிய நவீன சமையலறை அமைப்பதற்கான பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் பணிகள் நிறைவடைந்துவிடும். கோவிலின் குடமுழுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆக்கிரமிப்புகள் முறையாக அகற்றப்படவில்லை, தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் வசூலிக்கப்பட வேண்டிய தொகை வசூலிக்கப்படாமல் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.